அந்த வெள்ளை வெறிநாயை வேட்டையாட ஒரு வீரனை, சுதந்திர கனலை, வாஞ்சிநாதன் என்ற இளைஞனை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்றீர்கள். மிக்க மகிழ்ச்சி. அந்த இளைஞனை, வாஞ்சிநாதனை நான் அறிமுகப்படுத்துவது மிகவும் பெருமை அடைகின்றேன். வாஞ்சி, நீ வெற்றி அடைய என் வாழ்த்துக்கள். இந்த அரிய சந்தர்ப்பத்தை எனக்கு தந்த உங்களுக்கு நன்றி ஐயா. நமது அன்னை பூமியில் சுதந்திரமாய் வாழக்கூடாதா? வந்தே மாதிரம் என வாய் நிறைய கோஷம் போடக்கூடாதா? என்ன கொடுமை இது! வெள்ளையனுக்கு இவ்வளவு திமிரா? நமது தலைவரை, மாபெரும் தலைவரை சிறையில் அடித்து, செக்கொழிக்க வைத்து, சித்திரவதை செய்து, கல்லுடைக்க வைத்து விட்டான் மாவாவின் பின்னே. டெப்டி கலெக்டர் ஆஷ் அவன் திருநெல்வேலியில் செய்த கொடுமைகளை என் கண்ணாரன் கண்டவன் நான். அவனை தீர்த்து கட்ட தாயே பாரத மாதா, எனக்கு சந்தர்ப்பம் தந்தாயே, உனக்கு நன்றி தாயே, நன்றி. கொடுங்கள் அந்த துப்பாக்கி. அந்த கொடியவனை இந்த நாட்டை விட்டு அனுப்பிவிட்டு விடுகிறேன். கொடுங்கள் அந்த துப்பாக்கி, கொடுங்கள். நம் சுதந்திர கனலின் வெப்பம் தாழாமல் அந்த வெள்ளை வெறிநாய் குளிரில் ஓய்வெடுக்க கொடைக்கானலுக்கு ரயிலில் புறப்படுகின்றாராம். செய்தி வந்திருக்கிறது. வாஞ்சி, நீயும் அந்த ரயிலில் புறப்படு. ரயில் மணியாட்சி அடைந்ததும் அந்த வெள்ளை வெறிநாயை சுட்டு தள்ளிவிடு. ரத்தத்தால் நம் பாரத தேவியின் நெற்றியில் வெற்றி திலகமிடு. வாஞ்சி, கொடுக்கிறார் துப்பாக்கி. வந்தே